எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல என்றும் முதல்வர் விஜயை எதிர்க்க உதயநிதிக்கு தகுதியில்லை என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். பனையூர் தாவேக அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தித்தால் டெபாசிட் இழப்பார் என்றும் கூறினார். இது அரசியலோ பழிவாங்கலோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழிவாங்கணும்? 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. இங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தரை நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு. ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க. எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரை அழைத்து வந்து திமுக தேர்தல் பிரச்சாரம் செய்தது ஏன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். மேகதாது அணை, காவிரி விவகாரத்தை வைத்து திமுக அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். 2029 விஜய் கை காட்டுபவர்தான் பிரதமர் என்றும் ஆதவ் அர்ஜுனா தனது பேச்சில் குறிப்பிட்டார். உதயநிதியும் கூட்டு போய் சிவகுமார் அவர்களை இங்க வந்து பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? தேர்தலில் திமுக ஜெயிக்கணும்னு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள், இப்ப நான் சொல்றது பழைய வரலாறு கிடையாது, 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்தார். இப்ப தெரியுதா மேகதாது அரசும் காவிரி அரசும் எந்த மாதிரி அரசியல் உருவாக்கணும்? இதெல்லாம் ஏன் தெரியுமா உருவாக்குறாங்க? இதுலயும் அரசியல் இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. 2029 எங்க தலைவர் முடிவு பண்ணுவார் யார் பிரதம மந்திரி. அன்னைக்கு சட்டம் வரும் பார்லிமெண்ட்ல. முதல் சட்டம் நீட்டை ஒழிக்கப்பட்டது. பெண்களை கொச்சைப்படுத்தி பேசிய குற்றச்சாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்தது சரியே என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பனையூரில் நடைபெற்ற தாவேக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், பெண்களை கொச்சப்படுத்தி பேசுவதை யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என கூறினார். ஒரு தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று கருதுகிற போது பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அளவிற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் சொன்னால் இதை எவராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிற நிலைகள். பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடக்காத ஒன்றை எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே இதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளைத்தான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பிரதிபலித்திருக்கிறார், பெண்களும் பிரதிபலித்திருக்கிறார். ஆகவே இவரை கைது செய்து சரிதான் என்பதுதான் இன்று மக்களுடைய உள்ளங்களே இருக்கின்ற நிலை.